ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு டேட்டாஸை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது அவுட்புட் கொடுக்கறதுக்கு. இன்புட் கொடுக்கறதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து இன்புட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் போயிட்டு என்ட்ரு பண்ணலாம். அதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த இன்புட் மெத்தட். இப்போ இதில் பார்த்தோன்னா ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த வேல்யூ ஃபார் ஏன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த வேல்யூ ஃபார் பின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பிரிண்ட். அதே மாதிரி அவுட்புட் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த இன்புட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 அந்த மாதிரி டேரெக்டாக கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்காம அவுட்புட் ஸ்க்ரீனில் நான் போயிட்டு என்ன பண்ணலாம், நம்பர்ஸை என்ட்ரு பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், ரன் பண்ணிவிட்டு ரன் பண்ணதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ கேட்குது. நான் அந்த இடத்துல வந்து ஏயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஏயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 12ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 23ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது, 1 2 2 3ன்னு கிடைக்குதா? பட் இங்கே நம்ம பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இங்கே 1 2 2 3ன்னு இது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது எதனால அப்படின்னா யூஸ்வலாகவே இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அது என்ன டைப்பாக எடுத்துக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ, பிரிண்ட் டைப் ஆஃப் பி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். நம்ம வந்து வேல்யூ கேட்குது ஏக்கு. ஸோ ஏக்கான ஒரு வேல்யூவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, அதே மாதிரி பிக்கு ஒரு வேல்யூ பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு பண்ணும்போது நமக்கு என்ன காமிக்குது, 1 2 1 4 இந்த 12ஐயும் 14ஐயும் ஒன்றா காமிச்சிருக்கு. எதனால அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக இன்புட் அப்படின்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அங்கே கொடுக்குற வேல்யூஸை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஈவன் தான் நம்ம இங்கே நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தாலும் அதை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா டைப் வந்து ஒரு வேர்டு, லெட்டர், சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ நம்ம வேர்டை கொடுத்தா என்ன பண்ணும், வேர்டை மர்ஜ் பண்ணி கொடுக்கும். அதே தான். இப்போ எனக்கு இது நம்பராக மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இன்ட் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேயா? இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏக்கான வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணிடுச்சு, ஆட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சு. ரீசன் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைப் வந்து என்னது, இன்ட்டுன்னு காமிக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே இது ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஸோ நமக்கு நம்பர்ஸாக கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜராக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸில் 2 டைப் இருக்கா, ஒன்று வந்து ஹோல் நம்பர், இன்னொன்று வந்து டெசிமல் நம்பர். ஹோல் நம்பர்னால் இன்ட்டுன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்புட் மெத்தடுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டெசிமல் வேல்யூ வேணும் அப்படின்னா ஃப்ளோட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஒரு டெசிமல் வேல்யூவாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்போ இந்த இன்புட் மெத்தடுக்கு முன்னாடி ஃப்ளோட்டுன்றதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ ரன் பண்ணும்போது ஏக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம். என்ட்ரு பண்ணுங்க. இப்போ நம்ம கிடைக்கிற அவுட்புட் வந்து எப்படி கிடைச்சிருக்கு, டெசிமலாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம டைப் செக் பண்ணும்போது என்னன்னு வந்திருக்கு, ஃப்ளோட்டுன்னு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இன்டீஜராக இருந்தால் இன்ட்டு, டெசிமல் வேல்யூவாக இருந்தால் ஃப்ளோட்டு. ஓகேங்களா? ஹோல் நம்பராக இருந்தால் இன்ட்டு, டெசிமல் வேல்யூவாக இருந்தால் ஃப்ளோட்டு. இப்போ அதே வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ நான் கொடுக்க போகிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இன்புட்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இன்புட்க்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ்னு போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ நான் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்புட்டாக கொடுக்க போகிறேன்.
ஸோ ஏதாவது ஒரு ஸோ 1 + 2j அப்புறம் பார்த்தா 3 - 5jன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணும்போது 4 - 3j அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ டேட்டா டைப்பை செக் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கிடைக்குது? காம்ப்ளெக்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ நமக்கு என்ன டைப் ஆஃப் இன்புட்டை வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்ன்றதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும். ஸோ நமக்கு ஸ்ட்ரிங்குக்கு வந்து வேற எந்த வேல்யூவும் பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகேயா? ஸோ எஸ்டிஆர்ன்றதை நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். ஏன்னா இன்புட் மெத்தட் பை டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்கை தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பூலியன் வேல்யூவை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ பூல் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. பூலியன்னா என்னது? ஜென்ரலாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பட் இங்கே மட்டும் நமக்கு என்ன ஒன்று கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எய்தர் ட்ரூன்னு கொடுத்தாலும் சரி, ஃபால்ஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, நமக்கு கிடைக்க போகிற ஆன்சரை பாருங்கள். ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ட்ரூன்னு கொடுக்குறேன். ஸோ பிக்கு வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே என்னன்னு கிடைக்கிது? ட்ரூன்னு தான் கிடைக்கிது. ஓகேங்களா? அதை பொறுத்த மட்டும் ட்ரூ ஃபால்ஸ் இந்த பூலியனுக்கு மட்டும் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இதை வேறு மாதிரி கூட உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எல்லா டைமும் நமக்கு ட்ரூ மட்டும்தான் அவுட்புட்டாக வரும். ஃபால்ஸ் அவுட்புட்டாகவே வராது. வேணா பாருங்க. ஓகேவா? பியோட வேல்யூ என்னன்னு வந்திருக்கு? ட்ரூன்னு தான் வந்திருக்கு. இப்போ நான் a + bன்னு கொடுக்குறேன். ஓகேயா? வெறும் a + bன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். அப்போவும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ என்டர் த வேல்யூ ஃபார் ஏன்னு கொடுக்கும்போது நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்டர் த வேல்யூ ஃபார் பின்னு கேட்கும்போது நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் பண்ணும்போது எனக்கு என்னென்னு வருது? 2ன்னு வருது. ஓகேங்களா? யூஸ்வலாக ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. பட் இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ன்னு வருது. ஓகே, பூலியனில் மட்டும் நம்மளால் இந்த மாதிரி இன்புட்ஸை வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இது எப்படி கொடுத்தாலும் ட்ரூன்றதை மட்டும்தான் எடுத்துக்கும். ஃபால்ஸுக்கான வேல்யூவே எடுத்துக்காது. இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஏன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த பியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நமக்கு ஏயோட வேல்யூ கேட்குது. ஸோ நான் ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. ஏன்னா பி வந்து இருக்குது. ஸோ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் பியை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். என்ட்ரு பண்ணும்போது எனக்கு ட்ரூன்னு வருது. ஓகேயா? 1ன்னு கொடுத்தா ட்ரூன்னு நமக்கு அவுட்புட் வருது. இப்போ இதே நம்ம 0ன்னு கொடுத்தா என்ன வரணும்? ஃபால்ஸ்ன்னு வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 0ன்னு கொடுக்குறோம். பட் அவுட்புட் என்ன வருது? ட்ரூன்னு தான் வருது. ஸோ 0, 1, ட்ரூ, ஃபால்ஸ் எது கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் என்னன்னு கிடைக்கிது? ட்ரூன்னு கிடைக்கிது. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா, பூலியன் வந்து எப்போவுமே நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது ஏதாவது ஒரு கேஸில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கா, ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பூலியன் கான்செப்டை வந்து அப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதே வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது, அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும், பூலியனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பூல்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு வேல்யூவை வந்து காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மெத்தடை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பூலியன் வேல்யூவை வச்சு நம்ம இன்புட் ரைட் பண்ணும்போது நீங்கள் ட்ரூ கொடுத்தாலும் சரி, ஃபால்ஸ் கொடுத்தாலும் சரி, அவுட்புட் வந்து நமக்கு ஃபால்ஸ்ன்னு வராது, ட்ரூன்னு மட்டும்தான் வரும். அதே மாதிரி ட்ரூவாக இருந்தால் 1ன்னு காமிக்கும், ஆனால் ஃபால்ஸாக இருந்தால் 1ன்னு காமிக்காது. ஓகேங்களா? 0ன்னு காமிக்கணும். 0ன்றது நமக்கு அவுட்புட்டில் வராது. அதுக்கான ரீசன் என்னென்னா, பூலியன் இஸ் ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஓகேங்களா? ஏதாவது கொடுக்குற கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ட்ரூ, சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி ஃபால்ஸ். அதுதான் வந்து பூலியன் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்புட் மெத்தட் பார்த்தோம். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். இன்புட் மெத்தட் அப்படின்றது இப்போது நான் யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை இன்புட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கால்சி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. கால்குலேட்டரில் வந்து நம்ம ஒரு அடிஷன் பண்ண போகிறோம். ஓகேயா? அடிஷன்னா என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு அடிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா
நான் ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன்ல, அந்த 2 நம்பரை தான் நம்ம இன்புட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஏதோ 2 நம்பரை வந்து நான் கால்குலேட்டரில் டைப் பண்ணுறேன். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஒரு 2000. ஓகேயா? ஸோ 1000ஐயும் 2000ஐயும் ஆட் பண்ண போகிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், 1000 + 2000 அப்படின்றத கொடுத்துட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 3000 அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதா? இதில் இந்த 1000 and 2000 வந்து இன்புட். ஓகேங்களா? 3000 கிடைக்குதுல்ல, அதை தான் நம்ம வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் இன்னைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்மை கற்றுக்க போகிறோம், இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இன்புட் அப்படின்றது நம்ம கொடுத்த 1000 and 2000. அவுட்புட்ன்றது என்னது, கிடைச்ச ஆன்சர். ஓகேங்களா? கிடைக்கிற ஆன்சரை தான் நம்ம அவுட்புட்னு சொல்லுவோம். நம்மளா கொடுக்குற நம்பரை இன்புட்னு சொல்லுவோம், கிடைக்கிற ஆன்சரை அவுட்புட்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை இன்புட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப அவுட்புட் ஸ்க்ரீனில், அதாவது ரிசல்ட் வர ஏரியாவில் வரதை அவுட்புட்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்போது நான் பைத்தானில் ஒரு வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று டைரெக்டாகவே 1000 2000 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்புட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்து இப்போ நமக்கு வந்து ரிசல்ட் தெரியுதுல்ல, ஓகேயா? ரிசல்ட் தெரிகிறத வந்து நம்ம அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட்டை வந்து நம்ம டிஸ்பிளேல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட்ன்றது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இங்கே கொடுத்தோம்ல இன்புட், இன்புட்ன்ற மெத்தட் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் இன்புட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம இன்புட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிரிண்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது இன்னைக்கு போதும். இது இல்லாமல் நான் வந்து இன்னும் ஒவ்வொரு டேர்ம்ஸை வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சும்மா ஒரு ஸ்ட்ரிங் நான் டைப் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, திஸ் இஸ் த சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பிரிண்ட். ஓகேங்களா? இது மாதிரி டேரெக்டாக திஸ் இஸ் த சாம்பிள் ப்ரோக்ராம்னு கொடுக்குறோம்ல, இது பேர் வந்து டேரெக்டாக இன்புட்டை கொடுக்குறது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோன்னா நமக்கு இங்கே வருதா, இதுதான் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ அவுட்புட்டில் திஸ் இஸ் அ சாம்பிள் ப்ரோக்ராம்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்தும் ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் கிடையாது, லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்சஸ், பேராகிராஃப்ஸ். அப்படி இல்லைன்னா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டு சிங்கிள் கோட் டபுள் கோட்டில் இருந்துச்சுன்னா அது என்னது, ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, சாம்பிள்னு எடுத்துட்டு பிரியாஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுது, எரர் காமிக்குது. என்ன எரர் வருது, சின்டாக்ஸ் எரர்னு வருது. ஏன்னா இங்கேயும் சிங்கிள் கோட் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் கோட் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் கோட் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு உள்ள சிங்கிள் கோட் கொடுக்கும்போது கரெக்டாக ரன் ஆகுது. ஓகேங்களா? வெளில டபுள் கோட், உள்ள சிங்கிள் கோட் கொடுத்தோன்னா கரெக்டாக நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வருது. பட் என்னோட கண்டிஷன் என்னென்னா, வெளியிலேயே நான் சிங்கிள் கோட் தான் கொடுக்கணும், உள்ளே நான் சிங்கிள் கோட் தான் கொடுக்கணும், ஆனால் எனக்கு அவுட்புட் வந்து இதே மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எரர் வரக்கூடாது, கரெக்டாக எனக்கு அவுட்புட் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அப்பாஸ்ட்ரஃபிக்கு முன்னாடி ஸ்லாஷை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்லாஷை இன்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த எரருமே வரல, கரெக்டாக நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே மாதிரியே அவுட்புட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லாஷை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதே வச்சுட்டு இந்த ஸ்லாஷுக்கு என்ன பேர் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேஷ்டேக் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஹேஷ்டேக் எதுக்காக அப்படின்னா
கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக. கமெண்ட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஹிண்ட் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக் கொடுத்துட்டு நான் ஹலோன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு எந்த எரருமே டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா கம்பைலர் வந்து இந்த ஹேஷ்டேகை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கும்னா, அந்த பர்டிகுலர் லைனை வந்து நம்ம கம்பைலேஷனுக்கு எடுத்துக்க கூடாது, அதாவது நம்ம ப்ரோக்ராமாக எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கும். இப்போ நான் ஹேஷ்டேகை ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன காமிக்குது? எரர் காமிக்குது. ஓகேங்களா? ஹலோ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குதா? இதே நான் ஹேஷ்டேக் போட்டு ரன் பண்ணனா எனக்கு என்னன்னு காமிக்கும்? இப்போ இடத்துல ஹேஷ்டேக் போட்டுட்டு ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணாது? எந்த எரரும் வராது. ஏன்னா கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த மாதிரி ஒரே ஒரு ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் ஏதாவது எழுதுனீங்க அப்படின்னா அதை வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னன்னு சொல்லுவோம்? சிங்கிள் லைன் கமெண்ட். அதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி, நோட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? நம்ம ஃபோன்லலாம் நோட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த கமெண்ட்ஸுன்றது. இதே நீங்கள் ஒரு பேராகிராஃபாக நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, ஓகேவா? ஒரு லைனாக இல்லாமல் ஒரு மல்டிபிள் லைன்ஸை வந்து நீங்கள் வந்து நோட்ஸாக ஹிண்ட்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் மல்டி லைன் கமெண்ட் அப்படின்ற இந்த ட்ரிபிள் கோட்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 டபுள் கோட்டு இல்லைனா 3 சிங்கிள் கோட்டு. ஸோ ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் கொடுத்துட்டு இன்பிட்வீனில் நீங்கள் எத்தனை லைன் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அதை வந்து என்ன பண்ணாது கம்பைலர் உங்களோட ப்ரோக்ராமாக எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நோட்ஸ் ஆட்ட ஆக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இந்த லைனுக்கு என்ன அர்த்தம், இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நமக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ப்ரோக்ராமில் எடுக்கக்கூடிய நோட்ஸுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு லைனில் தான் நீங்கள் நோட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பேராகிராஃபாலாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் கோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் லைனில் கொடுத்தா அது பேர் சிங்கிள் லைன் கமெண்ட்டு. நிறைய பேராகிராஃப் மாதிரி நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பேர் வந்து மல்டி லைன் கமெண்ட். இங்கே வந்து நோட்ஸ்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதை பாருங்கள், டபுள் கோட்ஸ் வச்சுட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதையே வந்து எனக்கு வெளியிலையும் டபுள் கோட் வேணும், உள்ளேயும் டபுள் கோட் வேணும். ஓகேயா? வெளியிலையும் டபுள் கோட் வேணும், உள்ளேயும் டபுள் கோட் வேணும். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணும்? எரர் காமிக்கும். ஓகேங்களா? இன்வேலிட் சின்டாக்ஸ்னு காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல? எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர், அதாவது ஸ்பெஷல் கேரக்டரை இன்க்ளூட் பண்ணும். ஸோ ஸ்லாஷ் கோட், அது மாதிரி ஸ்லாஷ் கோட். ஓகேங்களா? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் ஸ்லாஷ் கோட். இப்போ இதை ரன் பண்ணுங்கள், ப்ராப்பராக வரும். ஓகேங்களா? இது பேர் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம வந்து சிங்கிள் கோட்டுக்கும் டபுள் கோட்டுக்கும் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லைனில் வந்து ஹிண்ட் கொடுக்க போகிறதா இருந்தால் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறையா பெரிய பேராகிராஃபாக நோட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ட்ரிபிள் கோட் வந்து சிங்கிள் கோட்டாகவும் இருக்கலாம், டபுள் கோட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் 3 டபுள் கோட்டோ சிங்கிள் கோட்டோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்டிங்கில் 3 டபுள் கோட்டோ சிங்கிள் கோட்டோ கொடுத்துக்கோங்க. மிடில் நீங்கள் எத்தனை லைன் எழுதினாலுமே அதை கம்பைலர் என்ன பண்ணாது? ப்ரோக்ராமாக எடுத்துக்காது. இதை வந்து நம்ம நோட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹிண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, ஓகேவா? உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு டவுட் இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? கமெண்ட்டாக வந்து இந்த ஹேஷ்டேக் கொடுத்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணாது? அந்த ப்ரோக்ராம் லைனை வந்து கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா? அப்போது கமெண்ட்ஸ் வந்து பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்ச மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோடையோ இல்லை ஒரு லைனையோ கம்பைலர் வந்து எடுத்துக்க கூடாது, அதாவது ரன் ப்ரோக்ராமை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ற இடத்துலையும் நம்ம வந்து கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் வந்து அடுத்தடுத்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இனிஷியலாக இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது கோடிங் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக தெரியும். இன்றைக்கி நம்ம இன்புட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவுட்புட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் பற்றி லேர்ன் பண்ணோம். ஃபைனலி கமெண்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணோம். ஓகேங்களா? இன்னும் நிறையா டேர்ம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பைத்தான் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்டோ இல்லை சஜஷனோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.